வாட்ஸ்அப்ல நம்ம டெக்ஸ்ட்டை பயன்படுத்துவோம், ஆடியோ ஃபைலை பயன்படுத்துவோம், வீடியோ ஃபைலை பயன்படுத்துவோம், அனிமேட்டட் ஃபைலை பயன்படுத்துவோம். இப்படிலாம் நம்ம பயன்படுத்திட்டு நம்ம வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப்பை மூடிட்டு போயிடுவோம். ஆனா வாட்ஸ்அப் என்ன பண்ணுது தெரியுமா? இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம போனோட ஸ்டோரேஜ்ல சேர்த்து சேர்த்து வைக்குது. இப்படி பண்றதால நமக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அங்கதான் பிரச்சனையே இருக்கு. நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, இப்படி சேர்த்து வைக்கும் போது நம்ம போனோட ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ அதுக்கு முன்னாலேயே நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி விஷயங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது வாட்ஸ்அப்போட செட்டிங்லேயே அதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. அங்க போயிட்டு ஒரு சிங்கிள் கான்டாக்டோ குரூப்போ கம்யூனிட்டியோ எவ்வளவு டேட்டாவோ நம்ம போனோட ஸ்டோரேஜை சேர்த்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நம்ம தேவையில்லாத ஃபைலை அங்கேயே நம்ம டெலிட் பண்ணலாம். ஆனா இது யாருமே செய்யறதே இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்ட வாட்ஸ்அப் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை அப்படியே துண்டா துகா தூக்கி ஒவ்வொரு கான்டாக்ட்லயும் பொருத்த போறாங்க. வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுங்க. டாப் ரைட்ல 3 டாட் செட்டிங்ஸ் குள்ள போயிடுங்க. ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா, மேனேஜ் ஸ்டோரேஜ். வாட்ஸ்அப்போட டேட்டா போன்ல சேவ் ஆயிருக்கு. ஒவ்வொரு கான்டாக்ட் எவ்வளவு டேட்டாவை போன்ல ஸ்டோர் பண்ணிருக்கு. சோ இங்க இருந்துகிட்டே தேவையில்லாத ஃபைலை டெலிட் பண்ண முடியும். இப்போ ஒரு கான்டாக்ட் ஓபன் பண்றேன். இது எல்லாமே தேவையில்லாத ஃபைல். சிங்கிள் டேப் மொத்தமா செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணலாம். செலக்ட் ஆல், 31 ஃபைல் டெலிட். இங்க பாருங்க, டெலிட் ஐட்டம் டெலிட். இங்க வந்து கிளியர் பண்றதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு அப்படியே விட்டுறாங்க. அதுக்காக வாட்ஸ்அப் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மேனேஜ் ஸ்டோரேஜை ஒரு கான்டாக்ட் ஓபன் பண்றேன், நேம தட்டுறேன், நோட்டிபிகேஷன்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துல மேனேஜ் ஸ்டோரேஜை வந்து லிஸ்ட் பண்ண போறாங்க. ஒவ்வொரு கான்டாக்டும் எவ்வளவு டேட்டாவை சேவ் பண்ணிருக்கு கீழே லிஸ்ட் பண்ண போறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.